ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1962ஆம் ஆண்டு வந்த பொங்கல் ரிலீஸ் திரைப்படம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சவுகார் ஜானகி கெரியரில் மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்னே சொல்லணும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க சிவாஜி, ஜெமினி, சாவித்ரி, சவுகார் ஜானகி நடித்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது, பெரும் வசூலையும் குவித்தது. இந்த படத்தை மறக்க முடியாததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமான குட்டி பையன் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, கமலஹாசன் அவர்கள் டபுள் ஆக்ட் கொடுத்திருக்காரு. எஸ், கமலஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்த முதல் திரைப்படம் இந்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை தெலுங்கு மொழியில் பவித்ர பிரேமா அப்படிங்கிற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு மார்ச் 3ஆம் தேதி 1962 அன்று ஆந்திர மாநிலத்தில் வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படத்துடைய 50வது வருஷமான கோல்டன் ஜூப்ளி விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக ஜனவரி 2012 செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படத்துடைய கதை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலுவும் வேலுவும் நண்பர்கள். இருவரும் பிரிட்டிஷ் இந்திய விமான படையில் பணியாற்றியிருக்காங்க. அது 2ஆம் உலகப் போர் காலகட்டம் தான். அப்போது அண்டை நாடுகளுடன் நடக்கும் யுத்தத்தில் வேலுவுக்கு பலத்த காயம் ஏற்படுகிறது. அவரை தூக்கி கொண்டு அஸ்ஸாம் அருகே உள்ள கிராமம் ஒன்றுக்கு வந்து ஒரு வீட்டில் அடைக்கலமாகிறாரு பாலு. அங்கே மொழி தெரியாமல் போனாலும் அந்த வீட்டில் உள்ள இந்திரோமாவும் அவரின் அப்பாவும் அவர்களுக்கு உதவிகள் செய்கிறாங்க. அப்போது இந்தோமா என்றும் இந்திரோமா என்றும் அழைக்கப்படுகிற அந்த பெண்ணுக்கும் வேலுவுக்கும் இடையே காதல் பூக்கிறது. இந்த நிலையில் ஜப்பானிய வீரர்கள் அங்கே தேடிக்கொண்டு வருகிறாங்க. சிகிச்சையில் இருக்கும் தன் நண்பனை காப்பாற்றுவதற்காக வந்தவர்களை திசை திருப்பும் நோக்கத்தில் அவர்களுக்கு தெரிவது போல ஓடுறாரு. அப்போது காலில் சுடப்படுகிறார். அவரை கைது செய்து அழைத்து செல்றாங்க ஜப்பானிய போலீசார்கள். வேலுவுக்கும் இந்திரோமாவுக்கும் அவர்கள் வழக்கப்படி திருமணமும் நடக்குது. தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறாரு. அப்போது பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தினர் வேலுவை தேடி வராங்க. அவரும் இப்போது செல்கிறேன், பிறகு உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி செல்கிறாரு. மாதங்கள் ஓடுகின்றன. வேலு வரவே இல்லை. போரில் இந்த கிராமம் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது. இந்திரோமாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆனால் இந்த விபத்தில் பார்வையை இழக்கிறாள் இந்திரோமா. அதனால் அந்த கிராமத்தை விட்டு எங்கேயோ போயிடுறாங்க. இப்போது வேலு வந்து பார்க்கிறான். அந்த குடிசையே தரமட்டமாகி கிடக்கிறது. துக்கித்து போனவன் தன் தாய் மாமாவிடம் சென்னைக்கு வந்து சேர்றான். 5-6 வருடங்களுக்கு பிறகு கோர்ட்டில் நிரபராதி என விடுவிக்கப்படுகிறார் பாலு. சென்னை செல்வதற்காக அகதி முகாமுக்கு வருபவர் அங்கே தமிழ் பேசுகிற சிறுவனை பார்க்குறாரு. அப்போது உன் தாத்தா இறந்துட்டாங்கடா என்று அந்த பையனுக்கு யாரோ செய்தி சொல்ல அந்த பையனுடன் பாலுவும் சென்று பார்க்குறாங்க. அங்கே பார்வையற்ற நிலையில் இந்திரோமா, அவருடைய மகன்தான் அந்த சிறுவன். அப்பாவை இழந்து ஆதரவின்றி இருக்கும் இந்திரோமாவையும் அவளின் மகனையும் அழைத்து கொண்டு சென்னைக்கு வருகிறார் பாலு. மேலும் நண்பன் வேலுவுக்கும் இவருக்கும் திருமணமான விஷயமும் அவங்களுடைய மகனே இவன் என்பதும் தெரிய வருது. அப்பாவின் நண்பனான பாலுவை அந்த சிறுவன் அப்பா என்று அழைக்கிறான். அதற்கு பிறகு சென்னைக்கு வராங்க. பாலு கதாபாத்திரத்தில் சிவாஜி, வேலு கேரக்டரில் ஜெமினி கணேசன், இந்திரோமாவாக சாவித்ரி, அவரின் மகனாக சிறுவன் கமலஹாசன். அங்கே தங்கவேலு வாடகைக்கு வீடு தராரு. என் முதலாளிக்கு மிலிட்ரிக்காரங்கன்னா தனி மரியாதை உண்டு, அவர்கிட்ட உங்களுக்கு வேலை கேட்டு பாருங்க அப்படிங்கிறாரு தங்கவேலு. அதன்படி சிவாஜியை தான் வேலை பார்க்கும் கம்பெனிக்கு அழைத்து செல்கிறார். அந்த கம்பெனியின் முதலாளி வேற யாரும் இல்லை, ஜெமினி கணேசன் அவர்கள் தான். ஜெமினி கணேசன் அவர்களை பார்த்துட்டு சந்தோஷத்தில் சாவித்ரியிடம் விவரம் சொல்லிவிட்டு ஜெமினியின் வீட்டுக்கு செல்கிறார் சிவாஜி. அங்கே தன் மனைவி சவுகார் ஜானகியையும் சவுகாரின் சகோதரி சரோஜா தேவியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதிர்ந்து போகிறார் சிவாஜி. ஜெமினியின் மீது கோபமாகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்வையற்ற நிலையில் இருக்கும் சாவித்ரியும் மகன் கமலையும் குறித்து சொல்றாரு. கலங்கி போகிறார் ஜெமினி. இங்கே ஜெமினி சவுகார் தம்பதிக்கும் ஒரு மகன் உண்டு. அந்த சிறுவனும் கமலஹாசன் தான். ஆக களத்தூர் கண்ணம்மாவில் சிறுவனாக அறிமுகமான கமல் அதே சிறுவனாக நடிக்கும் போதே பார்த்தால் பசித்தீரும் படத்தில் இரட்டை வேடத்திலையும் நடிச்சிருக்காரு. கமலின் வாழ்வில் முதல் டபுள் ஆக்ஷன் திரைப்படம் இதுதான். சாவித்ரி மற்றும் சரோஜா தேவி இருவரும் படப்பிடிப்பு தளங்களில் தங்களுடைய காட்சிகள் படமாக்கப்படும் பொழுது மட்டும்தான் இணைந்து நடித்துவிட்டு அதன் பிறகு தனித்தனியாக அமர்ந்து கொள்வாங்களாம். ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது, பேசிக்கொள்வது என எந்த தொடர்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல்
பார்த்தால் பசி தீரும் படத்தின் ஒரு நிகழ்ச்சியில தன் கூட நடித்திருந்த நடிகர்கள் பற்றி சரோஜா தேவி ரொம்பவே பெருமையாக பேசி ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. அப்போது அந்த பேட்டியில நடிகை சாவித்ரி பற்றி எந்த கருத்தும் அவர் தெரிவிக்கவில்லை. இந்த பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆர் நடித்த பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தின் 100வது நாள் வெற்றிகரமாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவுக்கு அறிஞர் அண்ணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்க வந்துள்ளார். 1966ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தின் கொண்டாட்டத்தின் போதுதான் சரோஜா தேவிக்கு புதிதாக திருமணம் நடந்திருந்தனால அந்த நேரத்தில் விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில தான் படத்தின் கதாசிரியர் நடிகை சாவித்ரி அவர்களை நேரில் சந்தித்து நிலைமையை எடுத்து கூறியிருக்காங்க. மேலும் அறிஞர் அண்ணா சிறப்பு விருந்தினராக வந்து பரிசுகளை வழங்கி வரும் நிலையில அந்த இடத்துல எந்த கதாநாயகியும் இல்லை அப்படின்னா அது தவறாக இருக்கும் என எடுத்துரைத்து அந்த விழாவில் கலந்து விருதை வாங்கி கொள்ளுமாறு வலியுறுத்தியிருக்காரு. முதல்ல சரோஜா தேவி நடித்த படத்தின் விருது விழாவில் நான் எதற்கு கலந்து கொள்ள வேண்டும் என சாவித்ரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதன் பின் படத்தின் கதாசிரியருக்கும் சாவித்ரிக்கும் இருந்த நட்பு காரணமாக அந்த விழாவில் கலந்து கொள்ள சம்மதிச்சிருக்காங்க. அதன் பின் பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தின் 100வது நாள் கொண்டாட்டத்தில் சாவித்ரி கலந்து கொண்ட போது அங்கிருந்த அனைவரும் சரோஜா தேவி நடித்த படத்தின் விருது விழாவில் சாவித்ரி எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு குழப்பத்துடன் வியப்புடனும் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு இருவருக்கும் இடையே உள்ள போட்டி ரசிகர்கள் மத்தியில் ஆவலை ஏற்படுத்தியிருக்கு. பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் இடம் பிடித்த வெற்றி பாடல்களில் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த பாடல் தான் அன்று ஊமை பெண்ணல்லோ என்ற பாடல். ஏஎல் ராகவன் மற்றும் இசையரசி பி சுசிலா ஆகியோர் இணைந்து பாடிய அற்புதமான பாடல் தான் இது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வைர வரிகளில் உருவானது இந்த பாடல். பாடகர் ஏஎல் ராகவன் அவர்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க நடிகை சாவித்ரி அவர்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் திரைப்பயணம் செய்த ஏஎல் ராகவன் அவர்களின் சுறுசுறுப்பை கண்டு திரைப்படங்களில் நடிக்கவும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களாம். தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான்களான டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் ஆகியோர் இருந்த காலகட்டத்திலும் கூட ஏஎல் ராகவனின் குரல் அனைவரையும் ஈர்த்தது. அவர் பாடிய பாடல்களில் அவருக்கு புது அடையாளத்தை கொடுத்த முக்கியமான பாடல் தான் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் இடம் பிடித்த அன்று ஊமை பெண்ணல்லோ என்ற பாடல். இந்த படத்தின் திரைக்கதைக்கு முக்கியமாக அமைந்த பாடலான இந்த பாடல் ஏஎல் ராகவனுக்கு அமைந்தது. அந்த காலத்தில் நகைச்சுவை நடிகர்களுக்கான ஒரு பாடல் திரைப்படத்தில் கொடுக்கப்பட்டா அந்த நகைச்சுவை மற்றும் கேலி நிறைந்த பாடலை பாடுவதற்கு முதல் தேர்வாக ஏஎல் ராகவன் அவர்களின் குரல் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாடல்களில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பாடல்களை ஏஎல் ராகவன் அவர்களே பாடியிருப்பார். அந்த வகையில் அன்று ஊமை பெண்ணல்லோ பாடல் நிறைய வித்தியாசமான தன்மை கொண்ட விரிவான பாடல். அதை அற்புதமாகவும் அசத்தலாகவும் பாடியிருப்பார். அவரின் குரல் கூட ஜெமினி கணேசனுக்கு பிசிறில்லாமல் நேர்த்தியாக பொருந்தியதுதான் கூடுதல் விசேஷம். மழை ஜாதி பெண் கதாபாத்திரத்தில் நடித்த சாவித்ரி அவர்களுக்கு கதைப்படி மொழி தெரியாது. அப்பொழுது ஜெமினி கணேசன் அவர்கள் சாவித்ரிக்கு ஆனா ஆவனா என்று பாடம் கற்றுக் கொடுப்பாரு. அந்த காட்சியை ஒரு பாட்டாக்கி பிரபலமான பாடலாக ஆனது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.